ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வீடியோஸ்லலாம் பார்த்துட்டு, ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கு பதிலா தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அ நான் வந்து ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அப்ப வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நான் புதுசா வாங்கியிருந்தபோது, அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு தான் நெறைய பேர் வந்து ஒரு சில டவுட் வந்து கேட்குறீங்க. அதுவும் நான் சமீபமா பார்த்தீங்கன்னா, அ ஒரே கமெண்ட் வந்து ரிப்பீட்டடா நான் பார்க்குற மாரி இருந்தது. அ அது வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நெறைய பேர் ஃபர்ஸ்ட்டு கேட்கறது, பூஜை அறையில எத்தன விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிற மாரி கமெண்ட் அடிக்கடி வரும். அது போக பார்த்தீங்கன்னா, விளக்கு வந்து எந்த நேரத்தில வாங்கணும்? எந்த நாள்ல வாங்கணும்? இல்ல எந்த நேரத்தில வீட்ல வந்து தீபம் ஏத்தணும்? அப்படிங்கிற மாரி, இந்த மாரியான சந்தேகங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறத நான் கமெண்ட்ல வந்து பார்க்குறேன். ஸோ, முடிஞ்ச அளவு கமெண்ட்லயுமே ரிப்ளை குடுத்துருக்கேன். சரி, இருந்தாலும் அது ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கறனால, சரி இன்னைக்கு அது ஒரு வீடியோவயே வந்து ஃபுல்லா டீட்டெயிலா ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெறைய கிளீனிங் வீடியோஸும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ, அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சமீபமா நெறையா கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம், அந்த நான் லிக்விட் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? அந்த லெமன் சால்ட் யூஸ் பண்ணி ஒரு ரூ. 10 செலவுலயே நம்ம வந்து வீட்ல லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ, அதுவுமே பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அந்த லிக்விட் நீங்களே ரெடி பண்ணி குடுங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. ஸோ, அந்த ப்ராசஸ் நம்ம இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ, ஒரு வேள ஃபியூச்சர்ல நான் பண்ணுனேன்னா, உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து நான் அது உங்களுக்கு ஐடியாவா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிடைச்சதுன்னா நீங்களே வாங்கி அத ட்ரை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த சேலுக்கு நம்ம இன்னும் கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு விஷயம்ன்னு பார்த்தீங்கன்னா, விளக்குலாம் நம்ம புதுசா வீட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா, அது வந்து எப்போ வாங்கணும்? அது நல்ல நேரம் பார்த்து வாங்கணுமா? எந்த நாள்ல வாங்கணும்? அப்படிங்கிற மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க கமெண்ட்ல. அ என்ன பொறுத்தவரையிலும் விளக்குலாம் வாங்குறதுக்கு பர்ட்டிகுலரா இந்த நாள்ல தான் வாங்கணும், இந்த நேரத்துல தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனா, பொதுவாவே நம்ம எந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு புதுசா ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இயல்பாவே தோன்ற ஒரு விஷயம் தானே. ஒரு நல்ல நேரம் பார்த்து நம்ம வாங்கலாம். இல்ல நல்ல நாள்ல பார்த்து வாங்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால உங்களுக்கு அது போல ஒரு வேளை சந்தேகம் இருக்கு, எந்த நாள்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வளர்பிறை நாள்ல வந்து நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அ அ ஒரு விருப்பம் இருக்கும். சிலருக்கு வந்து தேய்பிறையில செஞ்சா தான் சில விஷயங்கள் வந்து நல்லதா அமையும். அ அந்த பொருள் திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வளர்பிறையில செஞ்சா தான் ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்படிதான் வாங்கணும், இந்த நாள்ல தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது. நம்மளோட மனசு சார்ந்த விஷயம் தான். அதனால எல்லா நாட்களையுமே நம்ம வந்து வாங்கலாம். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதே மாரி புதுசா வாங்கிட்டா அது எந்த நாள்ல நம்ம வந்து தீபம் ஏத்தணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் நெறைய பேர் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இதுவுமே நாம முன்ன சொன்ன மாரியே தான். நம்மளோட மனசு சார்ந்தது தான். பொதுவாவே எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கனாலும், நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கும்போது, ஸோ அந்த நல்ல நாள்ல வளர்பிறை நாள்லயோ, இல்ல ஒரு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ப ஆரம்பிச்சா ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு நாமளே நினைப்போம் இல்லைங்களா? ஸோ அதுபோல ஒரு விளக்கெல்லாம் நம்ம புதுசா வாங்கியிருக்கோம். அத தீபம் ஏத்தி வைக்கணும் பூஜை அறையில அப்படின்னு நினைக்கும்போது, தாராளமா நம்ம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம வந்து தீபம் ஏத்தி வைக்கலாம். அது வந்து விசேஷம். ஆ அதே மாரி ஏதாவது முகூர்த்த நாள், இல்ல ஆ ரொம்ப விசேஷமான நாட்களா இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம புது விளக்கெல்லாம் வந்து ஏத்தி வைக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது, எத்தன விளக்கு வந்து பூஜை அறையில ஏத்தி வைக்கணும் அப்படிங்கிறதும் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் கமெண்ட்ஸ்ல. இது என்ன பொறுத்தவரையிலும் ஃப்ரெண்ட்ஸ், இத்தன விளக்கு தான் ஏத்தி வைக்கணும். இது இந்த மாரி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது. நம்மளோட மனசு சார்ந்தது தான். நம்மளோட திருப்திக்காக தான் நம்ம தீபம் ஏத்துறோம். ஆ பெரும்பாலும் வழக்கமா சொல்றதுன்னா, ஒரு விளக்கு மட்டும் வீட்ல ஏத்தி வைக்க வேணாம். துணை விளக்கா வந்து ஒரு அகல் விளக்கு வந்து ஏத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதனால அதுபோல ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தணும்னா, கூடவே வந்து ஒரு துணை விளக்கு வந்து நம்ம ஏத்தி வைக்கலாம். மத்தபடி நம்ம பூஜை அறையில எவ்ளோ விளக்கு வேணா நம்ம ஏத்தி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா சிலர் வந்து அந்த தீபம் அதிகமா ஏத்தி வச்சுனா, அதுக்குமே வந்து பயந்துக்கிறாங்க. நான் இந்த மாரி இவ்ளோ விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன். இதனால ஏதாவது தப்பாயிருமோ? இல்ல இதனால ஏதாவது சாமி குத்தம் வந்துருமோ? அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எதுவும் கிடையாது. கடவுள பொறுத்தவரையிலும் நம்ம நேர்மையா எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும், அ அத வந்து அவரு சந்தோஷமா ஏத்துக்குவாரு. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளோட மன திருப்திக்கு நம்ம தாராளமா செய்யலாம்.
இந்த மாரி அந்த விளக்குக்கு பொட்டு வச்சு நம்ம தீபம் ஏத்துறது எல்லாமே, அத பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களகரமா இருக்கும். நம்மளுக்கும் ஒரு சோம்பல் இல்லாம ஒரு பாசிட்டிவ் வைப்போட வீட்ல வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ தீபம் ஏத்தக்கூடிய வீடு என்னைக்கும் வீணா போகாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனால தாராளமா நம்ம எத்தன விளக்கு வேணாலும் ஏத்தி வைக்கலாம். அது அது அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பத்த சார்ந்தது தான். ஸோ இதுதான் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதேபோல ஃப்ரெண்ட்ஸ் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இன்னமும் ஒரு சிலருக்கு வந்து இந்த சந்தேகம் வந்து இருக்கு. காமாட்சி அம்மன் விளக்குக்கும், கஜலட்சுமி விளக்குக்கும் இன்னும் சந்தேகம் இருக்கு இல்லைங்களா? அதாவது கையில கரும்போட இருக்கக்கூடிய இந்த அம்மன் வந்து காமாட்சி அம்மன் சொல்லுவோம். நம்ப பாரம்பரியமா நெறையா வீட்ல இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விளக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஜலட்சுமி விளக்கு தான். அதாவது நடுவுல லட்சுமி 2 பக்கமும் யானை இருக்கக்கூடிய அந்த விளக்கு வந்து ப பல பேரோட வீட்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து கஜலட்சுமி விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் கடைகள்ல போய் நீங்க காமாட்சி அம்மன் விளக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க குறிப்பா அந்த கஜலட்சுமி விளக்க தான் எடுத்து காமாட்சி அம்மன் விளக்குன்னு குடுப்பாங்க. நீங்க தான் தெளிவா கேட்டு வாங்கணும். இதுதான் வந்து கையில கரும்பு வச்சிருக்கவங்க தான் வந்து காமாட்சி அம்மன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்ட அந்த சந்தேகங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த பதில் நான் என்ன ஃபாலோ பண்றேனோ, அத தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் இது போல இன்னொரு அழகான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.